மாலை வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் ஒரு பதிவால் உங்கள் மனதுக்குள் ஒரு காட்சிகளை நிலைநிறுத்த சாட்சிகளாக அழகு தமிழ் கவிதை கழகம் என்றளவும் ஒரு பதிவின் மீது பயணம் செய்கின்றது என்றால் அவர் மனசுக்குள்ளும் சிறு மாற்றங்கள் துளிர்விட்டு அது மரம் செடி கொடிகளாக மாறி நல் பலனை தந்துவிட வேண்டும் என்பதற்காக என் உறவுகளே, நேரங்களும் காலங்களும் தீர்மானிக்கும் நம் வளர்ச்சியை. வாழ்க்கை எனும் தத்துவம் அழகழகான நிறங்களில் தன்னை உருவாக்கி காட்டும். இயற்கையின் ஜாலங்களும் அதுபோல்தான். மேகங்கள் கூடினால் அழகாய் சற்றென்று பட்டென்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வானத்தில் தோன்றும் வானவில்லின் அழகும், கதிரவன் எழுந்து வர கடல் மீது நெருப்பு பிடம்பாய் அழகாய் தெரியும் காட்சியும் பார்ப்பதற்கு அழகாக தெரியும். அது நேரங்கள் காலங்கள் கடிய கடிய அதன் சூட்டின் வீரியம் நம் உடலை சுட்டெரிக்கும். அதுபோல்தான் நம் வாழ்க்கையும். என் உறவுகளே, நாட்களும் நேரங்களும் நல்லதாய் அமைந்துவிட்டால் ஒரு மனிதருக்கு அடுத்த நிலைகளில் முன்னேற பெரு உதவிகள் அதை தவிர வேறு எதுவும் அமையாது. கொஞ்சம் நம் மனதை ஒருநிலைப்படுத்தும் பக்குவ நிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அலைமோதும் மனதோடு காற்றை போல் இல்லாமல் அலைமோதலாம். தன்மையான மரங்களை போல் நாம் செடியாக நின்று நேர்பட நின்று இந்த வாழ்க்கையை கையாளும் மன பக்குவ நெறியை கற்று அழகான இந்த மண் தடம் யாவருக்கும் வாய்ப்புகளை அள்ளி தந்திடும் என்ற ஞாபகத்தில் உங்களை அழகூற நெறிகொள்ளும் பக்குவத்தை அடையும் நிலையை கற்றுக்கொண்டு அழகான இந்த மண் தடம் நான் வாழ்ந்தே தீரணும் என்ற பேராசை உங்களுக்குள் எப்பொழுதும் இருந்த வண்ணம் இருந்து கொண்டிருந்தால் இந்த மண்தடம் யாவருக்கும் வாய்ப்புகளை அள்ளி கொடுத்திடும். என் உறவுகளே, அனுதினமும் அழகு தமிழ் கவிதை கழகம் எதை நோக்கி பயணம் செய்கின்றது என்றால் இயற்கையும் வாழ்க்கையும் ஒன்றுதான் என்ற தத்துவத்தை நோக்கிதான். இதை உங்கள் மனம் ஏற்றால் இயற்கையோடு சார்ந்த வாழ்நிலையை கொண்டாடி இதையும் கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை எட்டிவிட நினைக்கும் உங்கள் மனதை இது நிச்சயமாக இதமாக்கும். உங்கள் வாழ்க்கையை இது அழகாக்கும் என்ற ஆசையில்தான் இந்த பதிவின் நோக்கம். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது அழகானது. அழகூற கையாளுங்கள், அழகூற கையாளுங்கள். அவ்வளோ 53 4 செகண்ட்னா